கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கெட்டு போகிற மனுஷனை மீட்டெடுத்து அவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்ந்து கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய முழு எண்ணமும் மனிதன் கெட்டுப்போவது அவருடைய விருப்பமே இல்லை. எந்த விதத்திலும், சரீரத்திலும் சரி, ஆவிலும் சரி, ஆத்மாவிலும் சரி, மனிதன் கெட்டுப்போவதை அவர் விரும்புவது இல்லை. வாழ்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய ரட்சிப்பையும் பெற்றவனாய் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகிருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பார்க்குறோம், பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. பல முயற்சி செய்து பார்த்து தோற்று போயிருக்கிறாங்க. இந்த இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளலை அல்லது இந்த இயேசு என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருப்பேன். பாருங்கள், வாழ்வுக்கு வழி தெரியாது, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்காது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகுமானால் நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோம் என்பதில்லை. 1000 கேள்விகள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். பாருங்கள், மறு ஜென்மம் இருக்குதா, மறு பிறவி இருக்குதான்றாங்க. மறுபிறவி இல்லை, ஒரு பிறவி தான். அந்த ஒரு பிறவியும் நித்தியமாய் இந்த இயேசுவோடு செலவழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இந்த சின்ன உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் விளைவு, நன்மை, நித்தியமாய் நம்மை படைத்த இறைவனோடு கோடா கோடி ஆண்டுகள் ஒரு நாள் வாழ போகிறோம். ராஜாதி ராஜாவாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறது நல்லது, ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆகவே கிறிஸ்து இல்லைன்னா உடனே கூப்பிடணும், உள்ளே வாங்க, ஆண்டவராக ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி உடனே உள்ளே அழைக்கணும். கிறிஸ்துவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 1 யோவான் 4:8 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாக இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பல அன்பு இருக்குது. தாய் தகப்பனுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, பிள்ளையுடைய அன்பு, கணவன் மனைவி அன்பு, நண்பருடைய அன்பு, இப்படி பல அன்புகள் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது, நிலையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மாறாத ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்குமானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரம் தான். பாருங்கள், அந்த அன்பு அகாப்பே அன்பு என்று அதுக்கு பேரிட்டிருக்கிறாங்க. அகாப்பே மாறாத அன்பு, மறையாத அன்பு, நித்தியமான அன்பு. மாறக்கூடிய இந்த உலகத்தில், அன்பற்ற இந்த உலகத்தில் உங்களை நேசிக்க ஒரு உண்டு, அவருடைய பேர் இயேசு. எப்படி நேசிக்கிறாரா? ஏதோ வாயில் நான் நேசிக்கிறேன் பாவனேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, தன்னுடைய உயிரே கொடுத்து அது நிரூபித்து காண்பித்திருக்கார் கல்வாடு சிலுவையில். பாருங்கள், ஏனோ தானன்னு நான் அன்பாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவர் சொன்னது மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து என்னை நேசித்தபடினால தன்னுடைய உயிரை பெருசாக நினைக்காம எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தா. நான் யோசித்து பார்க்குறேன், அடிக்கடி இது எனக்கு விந்தையாகவே இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டா காரை விட்டு கூட என்ன செய்ய மாட்றாங்க, கீழே இறங்க மாட்றாங்க. அவரை கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள், கதவை அடைக்கிறதுக்கு ஒரு ஆள். என்ன மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் தங்க பட்டணத்திலே வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே என்று வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கே அரைக்கிராம் காக்கிராமுக்கு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமேன்னு போட்டிருக்குது. கோட்டை சுவர்களை 12 விதமான முத்துக்களால் அலங்கரித்து அழகு பார்த்துட்டு இருக்கிறாருன்னு போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல,
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தங்கத்தில் ஆன ஒவ்வொரு அரண்மனை கட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் போகிறேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். ஆயத்தம் பண்ணி முடித்த பின்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்க என்ன மாதிரி தேவன் பாருங்க. இந்த சின்ன உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு அவருடைய பரலோக பட்டணத்தில் எனக்கு ஒரு அரண்மனை காத்திருக்கிறது. அங்கே ஸ்தலம்னு சொல்லி போட்டிருக்குது தமிழில், ஆங்கில வேதாகமத்தில் பேலஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனை, உங்களுக்காக ஒரு அரண்மனையை நான் ஏற்படுத்துகிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம், அங்கே நமக்கு அரண்மனை இருக்குது. நான் சொல்கிறேன் இங்கே தேவனுடைய நன்மைகளை கொஞ்சம் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழும்படி எல்லா நன்மைகளும் அனுபவிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, வெறும் பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்து வர நாளில் அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கலை, அல்லது இந்த ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தலை. ரட்சிப்புங்கிற அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம் பார்த்திங்கன்னா பலவிதமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்ப வாழ்வில், எல்லா ரீதியிலும் வாழ்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, ஆரோக்கியமாக இருக்கும்படி, நீடித்து வாழும்படி பல நன்மைகளை இந்த ரட்சிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்லை, அதில் வியாதியில் சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நீடிய வாழ்வு இருக்குது, ஞானம் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது, தேவனுடைய விலையேறப்பட்ட கிருபைகளும் நன்மைகளும் அங்கே நிறைஞ்சு இருக்குது இந்த ரட்சிப்புன்ற அந்த பேக்கேஜுக்குள்ளே. ஆகவே ரட்சிக்கிற ஒரு தேவன் பாருங்க எல்லா விதத்திலும் நம்ம ரட்சித்து காப்பாற்றி இருக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷருக்கு இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதம், மறு உலகத்திலும் தேவனோடு வாழக்கூடிய ஒரு பாபரும் சிலாக்கியம். அது மாத்திரமில்லை, தங்கப்பட்டணத்தில் வாழக்கூடிய ஒரு சிலாக்கியம். சொல்ல வர கருத்து என்ன, அப்படிப்பட்ட தங்கப்பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மரியாதைக்குரியவர், பயப்படத்தக்கவர், கோடாகூடி தேவதூர்கள் அவர் பார்க்கக்கூடாது, அவங்க முகத்தை அவங்களே மூடிக்கிடணும், காலம் மூடிக்கிடணும், 2 சட்டைகளால் பறந்து தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தன் மாத்திரம் தான் சொல்லணும். ஏன்னா வேறு எதையும் பேசுகிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது அவங்களுக்கு. அவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு நபர், இந்த நேச மனிதனாய் என்னை காப்பாற்றும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என்னை தூக்கி எடுக்கும்படி, என்னை பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் மூழ்கி விடாதபடி தூக்கி எடுக்கும்படி கீழே இறங்கி வந்தார்னு போட்டிருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. நான் என்ன கொடுத்தேன் அவருக்கு? ஒன்றும் கொடுக்கலை. ஆனால் என்னுடைய மீட்பை அவர் எண்ணி பார்த்து என்னுடைய இயலாமை அவர் எண்ணி பார்த்தார். காலையில் அழகாக பிரசங்கம் பண்ணார் பாருங்க. நாம் ஏதோ புண்ணியம் செஞ்சதுனால, அது நாம் ஏதோ நற்கிரியை செய்கிறதுனால நம்ம ரட்சிக்கலை. நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ரட்சிப்பின் திட்டத்தை ரொம்ப அழகாக நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த திட்டத்தை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இலவசமாய் பல நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய தங்கப்பட்டினத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகத்துவமானவர், ஏக சக்கராதிபதி, வானங்களை ஒருவராய் விரித்தவர், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அவருடைய வார்த்தை படைத்தது அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் இந்த உலகத்தில் என்னை தேடி வந்தார். எனக்காக என்னை தூக்கி எடுக்கும்படி, என்னை சாபத்திலும் பாவத்திலும் தரித்திரத்திலும் தூக்கி எடுக்கும்படி அவர் இறங்கி வந்தார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. நீங்களும் நன்றி செலுத்துங்க. அது இல்லை இது இல்லை எல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. கர்த்தருடைய அன்பை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பிலே மன்னிக்கிற அன்பை குறித்து நான் கடந்த வாரத்தில் காண்பித்தேன். இளையகுமாரன் தவறு செய்து அப்பாவுடைய அன்பை விட்டு பிரிந்து தூரம் போயிட்டான். அந்த மனுஷன் உள்ளே வந்த உடனே கர்த்தர் சொன்ன அந்த தகப்பன் சொன்ன ஒரே வார்த்தை, கொழுத்த கண்டை அவனுக்காக அடியுங்கள். அடுத்து மோதிரம் இல்லை, பாதரட்சி இல்லை, உயர்ந்த வஸ்திரம் இல்லை, இதெல்லாம் அவனுக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னார் பாருங்க. மகன் சொன்ன எதையுமே அவர் காதில் வாங்கலை. அப்பாவாக அந்த இடத்துல நடந்து கொண்டார். அது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? நம் தேவாதி தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் தேவனை விட்டு தூரம் போன நம்மையும் அவர் நம்முடைய எந்த பாவ அறிக்கையும் கேட்டு, ஆமாப்பா இப்படி செஞ்சிட்டியா, இதுக்கு தண்டனை இருக்குது, இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது, நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், இது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நமக்கு தண்டனை கொடுத்துருந்தாருன்னா ஒருத்தர் இந்த உலகத்தை தப்ப முடியாது. எல்லாரும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் பாவம் மன்னிப்பு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் விடப்பா, விடு, கழுவி சுற்றி எடுத்துருக்கிற உன்னைய
எனக்காக உனக்காக ஒரு கொழுத்த கண்டை உனக்காக பாவமறியாத பரிசுத்த ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன், மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறேன். வா அப்பாவுடைய வீட்டில் பிரவேசித்து சந்தோஷத்தையும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தையும் அனுபவின்னு சொல்லி கர்த்தர் உள்ளே அழைத்திருக்கிறா. அவருடைய அன்பை எண்ணி பார்க்க வேண்டும். அது மன்னிக்கிற தேவ அன்பு. தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். ம் 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 அழுது கொண்டு ம் 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 ஆ ம் 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 போதும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மனுஷன் வீட்டுக்கு இவர் போய் சாப்பிட வேண்டும் சொல்லி ஒரு பரிசையன் வேண்டிக் கொள்கிறான். போகிறார். அங்கே போன இடத்துல அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகி ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, மனிதன் எப்படி பார்க்குறான் பாருங்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பார்க்கும் பொழுது இவன் என்னமோ பரலோகத்திலேருந்து வந்த பரிசுத்தவான் மாதிரியும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களை பார்க்கும்போது எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். பாவியாகி ஒரு ஸ்திரீ ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. பாருங்கள், இந்த அம்மாவுடைய உள்ளம் ஊர்லாம் என்ன சொல்கிறாங்க என்னை குறித்து அப்படின்றத கேட்டு 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 நான் பாவி, நான் பாவி, நான் ஒரு விபச்சாரி, நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவ, இதிலேருந்து நான் விடுதலை ஆக முடியாது, எனக்கு இன்றைக்கில்ல ஒரு நாள் என்னை கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்க, எனக்கு தண்டனை காத்திருக்குது, நான் யாரையும் நேருக்கு நேராக முகம் கொடுத்து நான் பேச முடியாது, அவங்கள சந்திக்க முடியாதுன்னு சொல்லி கூனி குறி போய் வாழ்ந்து கொண்டத ஒரு பெண்ணு இயேசு வந்திருக்கிறான்னு சொன்ன மாத்திரத்தில் பரிமள தைலத்தை கொண்டு வரானாம். இந்த பரிமள தைலம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் ஒரு இடத்துல வேலை பார்த்தா தான் அதுக்குரிய கூலி, 1 ஆண்டுக்குரிய கூலி ஒரு பாட்டில் பரிமள தைலம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாவியாகி இந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆண்டவராக இயேசுடைய பாதத்தில் ஊற்றி விட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உலகம் பார்க்குறது, எல்லாரையும் பார்க்குறது பாவியாக பார்க்குது. ஆனால் என்னிடத்தில் வருகிற ஒரு மனுஷனையும் நான் புறமே தள்ளினேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த பாவியாய் ஸ்திரீ வந்த மாத்திரத்தில் என்னை தொடாதம்மா, நீ தள்ளிப்போ, கிட்ட வராத, ஏன்னா நீ பாவி, எனக்கு தெரியும், நீ தூரமாக போன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலை. பாருங்கள், அப்படி பாவங்கள் ஏராளமாக இருக்கலாம், அப்படி அக்கிரமங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அவகீர்த்தியை கொண்டு வந்து ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதையுமே அந்த பெண்ணிடத்தில் பார்க்கல. என்ன சொல்கிறாரு? இயேசு அவனை நோக்கி, இவன் போகிறான், இவன் என்ன போகிறான், இந்த பாவியான அந்த ஸ்திரீ அவரை தொடுறாளே, இவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். வாசிங்க. கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தார் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறியே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சமாய் அவன் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றான். ஆண்டவருடைய இங்கே அந்த விருப்பங்களை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன்ப்பா, என் கால் கழுவுறதுக்கு நீ தண்ணி கூட கொடுக்கல, என் தலையில் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கல, நீ என்ன ஒரு முத்தம் கூட கொடுக்கல. ஆனால் இவன் உள்ள நுழைஞ்சதுலேருந்து கண்ணீரால் என் பாதத்தை நினச்சிட்டா, தலைமயிரால் அந்த கண்ணீரை துடைக்கிறா. நீ என்ன கொடுக்கல, ஆனால் அவர் பரிமள தைலத்தை என் பாதத்தில் உடைச்சி ஊற்றிட்டா. இப்போது இவளுடைய பாவம் அநேகமாக இருக்கலாம், ஆனால் இவள் அதிகமாக என்கிட்ட அன்பு கூர்ந்ததுனால இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய மன்னிக்கிற அன்பை பாருங்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பை எதிர்பார்க்கிறது. கர்த்தர் சொல்லார் பாருங்க, நீ கால் கழுவுறதுக்கு தண்ணி கூட கொடுக்கலடா, தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்கல, என்ன ஒரு கிஸ் பண்ணலை, உள்ளே வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன உள்ளே இருக்கிறது யாருன்னு உனக்கே முதல்ல அறிவு இல்லை, அடுத்தவனை பாவின்ற, அடுத்தவனை தப்பு 100 கண்டுபிடிக்கிற, நீ தவறுன்னு சுட்டி காமிக்கிறார் பாருங்க. அன்றைக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கால்களை கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிந்தும் என் வீட்டுக்குள்ளே வர்றது யார், எப்பேற்பட்ட ஒரு நபர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பரோபகாரி, ஏராளமானவர், தாராளமானவர், ஒரு மகா பெரிய தெய்வம் எனக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வருதுன்ற ஒரு உணர்வு இல்லாத முட்டாள் நீ அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிற, நிறுத்து, நீ தவறுன்னு சொல்கிறாரு பாருங்க. நீ தப்பு முதல்ல, அடுத்தவனை குற்றம் தீர்க்கிறதுக்கு முன்னால் நீ தவறு, நீ திருந்துன்னு சொல்லிட்டு அவள் ஓயாமல் என்னை முத்தம் செய்து என் மேலே அவருடைய அன்பை எனக்கு காண்பிச்சிட்டா. அவளுக்கு என் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்துட்டா. இப்போ அவளுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கலாம், அவளுடைய பாவங்களை காட்டிலும் அவள் காண்பித்த அன்பு ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. ஆகவே இந்த பாவம் எனக்கு பெருசாக தெரியலடா, நான் மன்னிக்கிறேன் அவளுடைய பாவத்தை, எல்லா பாவத்தையும் இந்த நிமிஷமே நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. நல்லா கவனிக்கணும். கல்வாரி சிலுவையில் அவர் ஏறலை, ரத்தம் சிந்தலை, பாவ மன்னிப்புக்கு செலுத்த வேண்டிய கிரை எதுவும் செலுத்தலை. ஆனால் அங்கே ஒரு காட்சி நடக்குது. பாவத்தை மன்னிப்பதற்கு, பாவத்தை மன்னித்து ஒரு அதிகாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு ரெகக்னைஸ் தேவை, ஒரு அதிகாரம் தேவை, ஒரு அங்கீகாரம் தேவை. அது இயேசுக்குள்ளே இருந்தது. ஈஸியாக சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகவே பாவம் செய்துட்டு இந்த இயேசு விட்டு தூரமாக ஓடுறான் பாருங்க, அவங்களுடைய நிலைமை தான் அதோ கதியாக இருக்குது. பாவம் செய்கிற மனுஷன், விழுந்துடுற மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மனுஷன், அது தவறு, செய்யுங்கன்னு நான் சொல்லலை.
தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்ட மனிதன் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய அன்பிலே வாழ்வான். ஒருவேளை விழுந்துட்டா ஓடி வர வேண்டிய இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை, அவருடைய ரத்தம். இதை விட்டு தூரமாக போகும்பொழுது ஆபத்தங்க கிட்டி இருக்குது பாருங்க. இன்னும் பல காரியங்களிலே பிசாசு விழுவதற்கு அங்கே வாய்க்கால்களை வெட்டி வச்சிருக்கிறான். ஆகவே ஓட வேண்டிய இடம் கடவுளை விட்டு தூரமாக ஓடுறதில்ல. இந்த மனுஷி நான் பாவின்னு உணர்ந்துட்டா பாருங்க. இந்த உலகம் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க நான் பாவின்னு சொல்லி. பரவாயில்ல, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பரத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி வந்திருக்கிறாரு. நான் இப்போ அவருடைய பாதத்தில் நான் உட்காந்துட்டு நின்றுட்டு ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டா அவர்கிட்ட எதுவும் கேட்கல. பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. முகத்தை பார்க்கக்கூட அவளுக்கு அவ்வளோ கூச்சமாக இருந்தது. காரணம் என்ன சொல்லுவானோ, அங்கே கூட நிற்கிறவன்லாம் படக்குன்னு அவருக்கு முன்னால் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டிடுவான்னு சொல்லி அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறான். பாவம் ஒரு மனுஷனை கூனி குறுக வைக்கிது பாருங்க. இப்போ சொல்கிறாரு, முன்னால் வா. வந்த மாத்திரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாட்டிலை உடச்சி ஊற்றுனான்னு போட்டிருக்குது. ஏன்னா 1 வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியம் அதை ஒருத்தர் கொடுக்கணுன்னா ரொம்ப விளையேற பெற்றது காரியம். யோசிக்காமல் உடச்சி ஊற்றிட்டு தலைமயிரால் தொடச்சிட்ருக்கிறா. இந்த கால்களை எத்தனை முத்தம் கொடுத்தாளன்னு தெரியலை. அத்தனை முத்தத்தை கொடுத்து அவருடைய அன்பை அவருக்கு பிரதிபலித்து காண்பித்தார். இன்றைக்கும் பாவம் செய்துட்டு பின்னாக திரும்பி பிடரி தெறிக்க ஓடுறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடி வரணும். அவருடைய அன்புக்கு நேராக, மன்னிக்கிற அன்புக்கு நேராக, தூக்கி எடுக்கிற அன்புக்கு நேராக, தாங்குகிற அன்புக்கு நேராக, தப்பு வைக்கிற இன்னும் எதிர்காலத்தில் நம்மை காப்பாற்றுகிற அன்புக்கு நேராக ஒரு மனுஷன் ஓடி வரும் பொழுது எதிர்காலத்தில் எதிலையும் விழுந்து விடாதபடி காப்பாற்றும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.